இன்றைய தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யோவான் 1வது அதிகாரம் 10வது வசனம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கிறதுக்காக, நமக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணுறதுக்காக. வேறு எந்த நோக்கமும் அவருக்கு இருந்ததில்லை. தேவ திட்டமே அதுவாகத்தான் இருந்துச்சு. ஆனால் வேதத்தை நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா நிறைய இடங்களில் அவரை கல்லெறிய பார்த்தாங்க, கொலை செய்ய பார்த்தாங்க. அவர் சொன்ன கருத்தை அறியவில்லை. அவரிடம் சுகத்தை பெற்றுக்கொண்டோம், நன்மையை பெற்றுக்கொண்டோம், அவரை அறியவே இல்லை. அவர்களோ அவரை அறியாதிருந்தார்கள், இப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்குது. அவருடைய இருதயமே நமக்காக துடித்து கொண்டிருக்கும்போது நாமும் எவ்வளவோ முறை நம்முடைய சுபாவத்தினால அவரை காயப்படுத்தி இருக்கிறோம். அப்படி இருக்க இந்த பூமியில் நீங்கள் அதிகமாக நேசிப்பவங்க, நீங்கள் யாருக்காகலாம் உங்களுடைய உடல் பொருள் ஆவியை செலவழிச்சிங்களோ அவங்க உங்களை அறிஞ்சு கொள்ளலை, புரிஞ்சு கொள்ளலை, கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் ஏன் கலங்குறீங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுடைய சித்தத்தை செய்கிறது மாத்திரம்தான் நோக்கமாக இருந்துச்சு. அதே போல் நீங்களும் உங்கள் மேலே தேவன் வைத்திருக்கிற உயரிய நோக்கங்கள் நிறைவேற ஓடுங்க. நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு என்னோடு இந்த வார்த்தையை தியானிச்சிட்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே நிறைய நேரங்களில் யாருமே என்னை புரிஞ்சுக்கலை, நான் இவ்வளவு பெரிய நன்மைகள் செஞ்சேன், அவங்களுக்காக தானே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஆனால் அவங்க இருதயத்தில் என் மேலே துளி கூட அன்பு இல்லை, பிரியம் இல்லை, அவங்க என்ன கன்சிடர் கூட பண்ணலை அப்படின்னு சொல்லி தான் நிறைய நேரங்களில் வேதனையாக இருக்குது. நமக்குரிய பிரச்சனைகளை விட இந்த மாதிரி காரணங்கள்னால நம்ம சோகமாக கவலையாக இருக்கிறது தான் நிறைய நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டியது தேவனுடைய சித்தம் மாத்திரம்தான். அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்துக்கு நேராக உங்கள் ஓட்டத்தை ஓடுனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அவங்க என்ன தப்பாக நினச்சிட்டாங்க, இவங்க என்ன தப்பாக நினச்சிட்டாங்கன்னு சொல்லி சோர்ந்து போய் உட்கார்ந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிரும். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது அவர் தேவ சித்தத்தை மாத்திரம்தான் நோக்கமாக வைத்திருந்தார். தேவ சித்தம் நம்ம மேலே கொண்ட அன்பு, நமக்காக உள்ள ரட்சிப்பு, நம்மளை விடுதலை பண்ணணும், நம்ம பாவத்தை கரையே இல்லாமல் கழுவணுங்கிறதுக்காக தன்னுடைய சொந்த மகனை நமக்காக கொடுத்தாரு. ஆனால் அவர் கூட அப்போது இருந்த எல்லாரும் அவரை கஷ்டப்படுத்தினாங்க. இன்றைக்கு கூட நிறைய நேரங்களில் நாம் ஏசப்பாவை இன்னும் கஷ்டப்படுத்துகிறோம். நம்முடைய சுபாவங்கள், நம்ம பிறர் மேலே வச்சிருக்கிற கசப்பு, பிறரை மன்னிக்காமல் இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வெறுப்புகள், இது எல்லாமே அவரை கஷ்டப்படுத்தக்கூடியது. இந்த பிள்ளையை நாம் இவ்வளவு நேசிக்கும்போது இந்த பிள்ளையால் ஏன் மற்றவங்களை நேசிக்க முடியலன்னு அவர் இருதயத்தில் ஒரு பெரிய கேள்வி இருக்கும். அவர் நாம் பாவிகளாக இருக்கும்போது நம்மளை நேசித்தார். நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்மளை ஏற்றுக்கொண்டு நமக்காக ரட்சிப்பை தந்தார், நமக்காக இரத்தம் சிந்தினார். அந்த அன்புக்கு முன்னாடி நாமளும் மற்றவங்களை அவங்க இருக்கிற மாதிரி ஏற்றுக்கொண்டு வாழ பழகணும். அப்போ தான் நாம் அவருடைய சித்தத்தில் நடக்கிறோம் அப்படிங்கிறது உறுதியாகும். தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். 100% உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி உங்களை சுகமாய் தங்க பண்ணுவார். இன்றைக்கு உங்கள் இருதயத்தை கொஞ்சம் பரிசோதனை செஞ்சு பாருங்கள். தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். தேவன் உங்ககிட்ட பேசுவார். ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். நிச்சயமாக ஒரு வெற்றியான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே அப்பா, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு முழுவதும் அப்பா எங்களை பாதுகாக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன்
அப்பா இது வரைக்கும் என்னையும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தை இந்த பிள்ளைகளின் இருதயத்தில் 100 மடங்கு பலன் தர போகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. அமேன். அப்பா எங்ககிட்ட அப்பா கால் பண்ணி பேசி ஜெபிக்க சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் நன்மை செய்பவராக இருக்கிறீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. அப்பா நிறைய பிள்ளைங்க அப்பா இப்பொழுது என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கும்போது இருதயத்தில் சோர்வோடு இருக்கிறாங்கப்பா. ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட முடியாமல் அதை விட பெருசாக ஒரு பிரச்சனை உடனே வருது. இதில் இருந்து மீள முடியாமல் மறுபடி கடன் பிரச்சனைகள், நோயினால் பிரச்சனைகள், இதெல்லாம் சேர்ந்து மனசை அழுத்துறதுனால ஒரு நம்பிக்கையே இல்லாமல் நிறைய பிள்ளைங்க இப்போது என் கூட ஜெபிச்சிட்ருக்குறாங்கப்பா. அமேன். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தில் இருக்கக்கூடிய கலக்கங்களை நீங்கள் இன்றைக்கு சரி செய்ய போகிறீங்க ஏசப்பா. அப்பா அந்த பிள்ளைகளின் இருதயத்தை உம்முடைய சமாதானத்தால் நிரப்ப போகிறீங்க ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திரமாப்பா. நன்றி ஆண்டவரே. ஒரு பிள்ளை கூட அப்பா வெறுமையாய் திரும்பாதபடிக்கு அப்பா எல்லாருக்கும் நீங்கள் நன்மை செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. இருதயத்தில் இருக்கக்கூடிய சோர்வினை இப்பொழுது நீக்குங்க ஏசப்பா. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவாருங்கிற நம்பிக்கையை கொண்டு வாங்கப்பா. அமேன். அப்பா எப்படி நான் இதிலேருந்து மீள போகிறேன்னு யோசிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருங்களுக்கும் என் தேவன் குனிந்து கரங்களை பிடித்து தூக்கி விடுகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. அமேன். நீங்கள் அப்பா அந்த பிள்ளைகளோடு இருக்கும்போது அவங்களால எல்லா காரியங்களையும் செய்ய முடியும்ப்பா. அமேன். நீங்கள் கொடுக்குற பலத்தினால இந்த பிள்ளைகளால் மீண்டு வர முடியுமாப்பா. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தால் கூட இன்றைக்கு அதை விட்டு ஈஸியாக எழுந்து வரக்கூடிய பலனை சத்துவத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க ஏசப்பா. பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளின் திருமண காரியங்களை குறித்து, வேலைகளை குறித்து, அப்போ அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிற ஏராளமான பெற்றோர்களினுடைய இருதயங்களை இன்றைக்கு நீங்கள் சமாதானப்படுத்துங்க ஏசப்பா. பிள்ளைகளோடு நீங்கள் இருப்பேன்னு உறுதியாய் சொல்லுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. பிள்ளைகளின் நல்வாழ்வை அப்பா இந்த பெற்றோர்கள் தங்களுடைய சொந்த கண்களால் பார்ப்பார்கள்ங்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இப்பொழுது நீங்கள் பேசுகிறமைக்காய் நன்றியப்பா, நன்றியப்பா. எந்த மனுஷங்களுடைய வார்த்தையும் அந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்த முடியாதுப்பா. யாரும் கொடுத்து யாருக்கும் நிறையாதுப்பா. ஆனால் உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்கும்போது அப்பா உம்முடைய வார்த்தைகள் பேசப்படும் போது ஜீவனுள்ள வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இப்பொழுதே ஆறுதலை கொண்டு வரும்பா. நன்மையால் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிரம்ப போகுதுப்பா. அவமானப்பட்ட இடங்களில் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி அழகு பார்க்க போகிறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. பேராய் ஆசீர்வதிங்க. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றி உடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திர, செய்வினை, பாவம், சாப, நோய், விபத்து எல்லாவற்றையும் இந்த விலைக்கு பாதுகாத்துடலுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.